இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 4 டிப்ஸ் டு ஸ்டடி கன்சிஸ்டன்ட்லி. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிப்பாங்க, ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக படிக்க மாட்டாங்க. பட் கன்சிஸ்டண்ட்டாக படித்தாதான் நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கான 4 டிப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டிப், ருட்டைன் ஓவர் மோட்டிவேஷன். அதாவது மோட்டிவேஷன் அப்படின்றது நம்மளுக்கு டெம்பரரியான ஒன்று. ஸோ மோட்டிவேஷன் இருக்கும் போது செய்வீங்க, இல்லாத போது செய்ய மாட்டீங்க. ஸோ இதுவே நீங்கள் ஒரு ருட்டைன் பில்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்கள் பார்ட் ஆஃப் யுவர் சிஸ்டமாக லைஃபாக மாறிடும். இது டிசிஷன் மேக்கிங்க்கு நீங்கள் எடுக்கிற டைமையும் கம்மி பண்ணும். அண்ட் டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னா, அலகேட் ஸ்பெசிஃபிக் டைம் டு ஸ்டடி. நீங்கள் அலகேட் பண்ணும் போது இது ஒரு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த டைம் வரும்போது நீங்கள் ஈஸியராக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இது அன்னைக்கு அப்போ இருக்கிற எக்ஸ்கியூசஸை ரிமூவ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண முடியும். இது மூலிமா நீங்கள் பிரெயினை ட்ரைன் பண்ணுறீங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு பெட்டர் லேர்னிங் அண்ட் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கும் அந்த டைமுக்கு. அண்ட் டிப் நம்பர் 3, யூஸ் ஃபாரஸ்ட் ஆப். இது உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஸ்டடி செக்ஷன் பிரேக்ஸுக்கு டைமை செட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோக்கஸாக இருந்தால் அந்த ட்ரீ க்ரோ ஆகும், அது ஒரு ஃபாரஸ்ட்டாக க்ரோ ஆகும். இது நீங்கள் யூஸ் பண்ணும்போது சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அண்ட் டிப் நம்பர் 4, ஸோ டேக் எனாஃப் ரெஸ்ட். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா உங்கள் பாடி அண்ட் உங்கள் மைண்டுக்கு தேவையான ரெஸ்ட்டை கொடுக்கணும். அப்போ தான் உங்கள் பிரெயின் ரெக்கவர் ஆகும். இதனால உங்களுடைய மெமரி இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இது மூலயமா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது மூலயமா மட்டும்தான் இந்த பேர்ன் அவுட்டு, டயர்ட்னஸ் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் ஆர் தி 4 டிப்ஸ் டு ஸ்டடி consistently. All the best.